ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கொத்தரங்காய் வத்தல். கொத்தரங்காய் வத்தல் இந்த சம்மர் டயத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தரங்காய் வத்தல் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கொத்தரங்காய் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ வந்து 10 ரூபா, கிலோ வந்து 20 ரூபா. நான் 1/2 கிலோ ஃபஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செய்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தரங்காயை. உடச்சி வேணாலும் எடுத்துக்கலாம், முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறனால நான் முழுசாகவே வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வத்தலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தரங்காயை அதில் சேர்த்துக்கலாம். கொத்தரங்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு அதில் படுற மாதிரி 1/2 வேக்காடு வெந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் மேலே இருக்க வத்தல் கீழே இருக்க வத்தல் மேலேயும் நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா வெந்துடும். ரெடி ஆயிடுச்சு. போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்டி வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் வடியட்டணும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அறவே தண்ணி இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு அந்த பிளேட்லேயே இருக்கட்டும். ஒரு சொட்டு கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுக்கும்போது தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கணும். வேக வச்ச கொத்தரங்காய் அது மாதிரி பார்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியோடு இருக்கும்போது நம்ம தயிர் சேர்த்தோம்னா பிசு பிசுன்னு போயிடும். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. தயிர் சேர்த்துக்கலாம். கொத்தரங்காய் எடுத்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்தோம்னா உப்பு போதுமானு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், உப்பு பத்தலை. அதனால் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பெசரிக்கலாம். மோர் உப்பெல்லாம் கொத்தரங்காயில் படுற மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கலாம். நல்லா பெசரிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிக்கட்டும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துட்டேன். தரையில் ஒரு ஷீட் ஒன்று விரிச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க வத்தலை அப்படியே எடுத்து அதில் தூவி விட்டுட்டேன். கொத்தரங்காய் வத்தலுக்காக அப்படியே காயட்டும். நல்லா பரப்பி விட்டுறலாம். நல்லா காயட்டும். காயட்டும். சாயங்காலமாக வந்து பார்க்கலாம். சாயங்காலம் வந்து பார்த்தேன். நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்கள். ஒரே நாளில் நல்லா காய்ஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் 2 நாள் நம்ம காய வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல். அதுக்கப்புறம் 2 நாள் காய வச்சு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா சூப்பராக காய்ஞ்சிருச்சு. மோரெல்லாம் எப்படி அதில் பிடிச்சிருக்கு பாருங்கள் வத்தலில். நம்ம வத்தலை வறுத்துக்கலாம். அடுப்பில் கொஞ்சோண்டு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 4 வத்தலை எடுத்து போட்டு வறுக்கலாம். நல்லா பொரியுது பாருங்கள் வத்தல். மோர் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோம்னா வத்தல் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் எந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறேன்னு பாருங்கள். வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். கொத்தரங்காய் வத்தல் சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு உளுந்து வறுத்து துவையில் அரைச்சி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே மாங்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ சைடிஷாக வச்சு நான் ஒரு சாதம் சாப்பிட போகிறேன். சம்மருக்கு ஏற்ற சாப்பாடு. டண்டடாய் கஞ்சி சாதம். நல்லா குளு குளுன்னு வெயிலுக்கு சாப்பிட போகிறேன். இந்த சைடிஷ்லாம் வச்சு இதில் சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி சாதம் தெரியுமா அந்த சம்மரில். நீங்களும் கொத்தரங்காய் வத்தல் வீட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சம்மருக்கு கஞ்சி சாதம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது வெயிலுக்கு. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க.